உலகத்தில் வந்துட்டு நிறைய படைப்புகள் இருக்குது. அதில் கண்ணுக்கு தெரிந்த படைப்புகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது மனித இனம், விலங்குகள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். எவ்வளவோ பூச்சிகள் இருக்குது. அதேபோல் கண்ணுக்கு தெரியாத சில படைப்பினங்கள் இருக்குது. அது வந்துட்டு என்னென்னு சொன்னால் அதுக்கு உருவம் இருக்குது. அதை பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம கண்கள் இல்லை. நம்ம கண்களுக்கு அது தெரியாது. அப்போ இது 2 விஷயங்கள் இருக்குது. மனிதன் அப்படிங்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் ஆடம்பரமான விஷயத்தின் பக்கம் ஈர்க்கப்படுவான். இப்போ ஆடம்பரமாக ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அவனுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அதன் பக்கம் பார்வை செல்லும். அதே போல் இந்த மறைமுகமான விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த மூலியமா இருக்கும்னா, பேச்சுக்கள் மூலியமா இருக்கும். பேச்சுக்கள் அப்படின்னா என்னன்னு சொன்னா, இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா, அந்த மறைமுகமான ஒரு விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா, என்னைய வந்துட்டு தூண்டிவிடும் பேச்சுக்கள் மூலியமாக. அது நம்மள்ட்ட பேசும் அப்படிங்கிற மாரி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம உள்ளத்துல வந்துட்டு தவறான எண்ணங்கள் தூண்டுவது, இது மாரி செயல்லாம் நடைபெறும். அப்ப இந்த 2 வர்க்கம் இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சது, கண்ணுக்கு தெரியாதது. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆடம்பரமான விஷயங்கள் பக்கம் மனிதர்கள் வந்துட்டு என்னன்னா, ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஒரு பெரிய பிசினஸ் சென்டர் இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஆடம்பரமான ட்ரெஸ் போட்டு வராங்கும்போது, நம்ம அத பார்த்து நம்ம என்ன மயங்கிடுறோம், ஏமாந்துடுறோம். இப்ப என்ன ஆகுதுன்னா, இத பத்தி ஏமாந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்ம வந்துட்டு என்னன்னா விட்டுர்றோம். எவ்வளோ விஷயம் ஏமாந்து போயிடுறோம், பறி கொடுத்துடுறோம். அதேபோல நம்ம நார்மலா நல்ல மனிதராகத்தான் இருப்போம். திடீர்னு பார்த்தா ஒரு தப்பு செய்ய ஆரம்பிச்சுருவோம். திடீர்னு மொபைல்ல நல்ல விஷயங்கள் பார்த்துட்டு இருப்போம். திடீர்னு ஆனா மனம் மாறி என்ன பண்ணுவோம்னா, தவறான விஷயங்களும் ஈடுபட ஆரம்பிச்சுருவோம். இல்ல நமக்கே தெரியாம தவறான வார்த்தைகள பேசிருவோம். தவறான முறையில் நடந்துக்குவோம். இதெல்லாம் எதனுடைய பேச்சுக்கள் அடிப்படையில் இருக்குன்னு சொன்னா, பேச்சுக்கள் மூலம் தூண்டுதல் ஏற்படும். அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு படைப்பினம் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது என்ன பண்ணும் அப்டின்னா, அதுல சில கெட்ட விஷயங்கள் இருக்கு. நம்ம என்ன பண்ணோம் அப்டின்னா, நம்மளை தூண்டிவிடும். பொதுவாவே மனிதர்களுக்குள்ள வந்து மனிதனுடைய குணம் இருக்கு. அதே சமயம்னா கண்ணுக்கு தெரியாத சக்தி சொன்னோம் பார்த்தீங்களா? தீய சக்தி. அதோடைய குணங்களும் ஒரு மனிதனுக்கு. அதேபோல அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த ஒரு படைப்பு இருக்கும் என்ன இருக்கும்னா, மனிதனுடைய குணமும் இருக்கும். அதனுடைய குணமும் இருக்கும். இப்ப மனிதம் அப்படிங்கிறது இறை பண்புகள், இறை குணங்களோட இருக்கும். எப்ப மனிதத்தன்மை அதிகமா இருக்கோ, மனிதனோட மனிதனாக இருப்பான். நல்ல நல்ல குணங்களோட இருப்பான். அதேபோல இந்த கெட்ட சக்திகள் எப்போ மனித பண்புகளோட இருக்குமோ, அது நல்லதா இருக்கும். எப்படி மனிதர்கள்ல கெட்டவங்க, நல்லவங்க இருக்காங்களோ, அப்ப அதிலயும் கெட்டவங்க, நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கெட்டது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்முடைய பேச்சுக்கள் நம்மை தூண்டி என்ன பண்ணும்னா, பாவமான செயல்கள் நம்மளை தூண்டிவிடும். தவறான செயல்கள்ல நம்மள ஏதோ ஒண்ணு லாக் பண்ணிரும். அப்ப இதெல்லாம் நம்ம என்ன தெரியுதுன்னா, ஆடம்பரம் அப்படிங்கிறது மனிதர்கள் தவறான முறையில என்ன பண்ணா, ஆடம்பரத்தின் மூலியமா நம்மள கவருவாங்க. தவறான விஷயத்துக்கு போக நம்மள கொண்டு போய் சேர்த்துவாங்க. அதாவது பேச்சுக்களுடைய ஆடம்பரமா இருக்கட்டும், செயல்களுடைய ஆடம்பரமா இருக்கட்டும், பொய் பேசுறதா இருக்கட்டும். அதாவது உண்மை இல்லாத பொய்யான விஷயத்தின்பால் இருக்கிறது. அதேபோல நம்ம எப்போ பாவமான செயல்கள் செய்றோமோ, தவறுகள் செய்றோமோ, மனதின் மூலியமா நம்ம செய்வோம். நம்ம அப்படி இருக்க மாட்டோம். நம்மளுக்கு தூண்டப்படும். அப்ப இது என்ன அப்படின்னு சொன்னா வந்துட்டு, அந்த மறைமுகமான சக்தியின் மூலியமா நமக்கு தூண்டப்படுது. இத நம்ம புரிஞ்சு நம்ம இருந்தோம்னா, ஒவ்வொருத்தரும் இதிலிருந்து சரி செஞ்சுக்கலாம். இப்ப இதெல்லாம் நம்ம நல்லா இருக்கணும். இதிலிருந்தெல்லாம் நம்ம தவிர்ந்திருக்கணும்னு சொன்னா, இந்த ஆடம்பரத்திலிருந்தும், இந்த தவறான பேச்சுக்களும் தவிர்ந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம மன தூய்மையான நபராக இருந்தோம்னு சொன்னா, சுத்தமான நபராக இருந்தோம்னு சொன்னா, இறை குணங்களோட வாழ்ந்தோம்னு சொன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் இதிலிருந்து தப்பிச்சுக்கலாம்.